ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நாங்க இதோ கத்தறோம்னா என் ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். அந்த இயேசு ஒரு மனுஷனை வாழ வைக்கிறவர். இந்த உலகத்துல எல்லாம் கண்ணீர் வடிக்க விடுவாங்க, எல்லாம் துக்கமா பேசுவாங்க, எல்லாம் வேதனையா பேசுவாங்க. ஆனா உன்னை பின்விட்டு பின்னால் ஒரு கேவலமா பேசுகிற இந்த உலகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதியோடு இருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவர் இயேசு கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். இது ஒரு வாழ்க்கை இல்லைங்க, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அது நிச்சய வாழ்க்கை, அது சமாதானத்தின் வாழ்க்கை, அது கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, அது சமாதானத்தின் வாழ்க்கை. இதுதான் நாங்கள் இயேசு சொல்கிறோம். இந்த இயேசு ஒரு மனுஷனை வாழ வைக்கிறவர். 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் சிலுவை சுமந்து மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து வந்த அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். இயேசு உண்மை உள்ளவர், அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். ரத்தத்தை ஏன் அவர் சிந்தனும்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ரத்தத்தை சிந்தினாருங்க, ரத்தத்தை சிந்தினார். சிலுவை பாடு, அது என் நமக்காக அவர் பட்ட பாடுனது. இது சரித்திரம், இது வரலாறுங்க. சிலுவை அவரை சுமந்தது வரலாறு படைத்தது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை மறப்பதே கிடையாது. உங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறார். இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வரலாறை மாற்றி படைக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம், சும்மா கிடையாதுங்க. எங்களை வாழ வைத்தவர், எங்களை அழகு பார்த்தவர். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு பழமொழி இருக்குது, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில செய்ததை அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு நெல்வழியை காட்டுகிறவர், நாங்களும் நெல்வழியை தான் காட்டுகிறோம். என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. உலகத்துல எல்லாம் மாறி போவாங்க. கூட பிறந்த சகோதரன் மாறி போவான், கூட பிறந்த தாய் தகப்பன் மாறி போவாங்க. பெற்றெடுத்த தாயினுடைய அன்பு கூட மாறி போகிற நாளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு வாழ வைக்கிறவர். 2000 வருஷத்துக்கு முன்னே என் ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்து மரித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு செய்த அற்புதங்களை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு யார் தெரியுமா? இயேசு யார் தெரியுமா? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். இந்த இயேசு குருடர்களை பார்வை செய்தவர். இந்த இயேசு சப்பானிகளை நடக்க வைத்தவர். அந்த இயேசுவை தான் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாங்க? கண்ணீர் வாழ்க்கையா, துக்கமான வாழ்க்கையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழகுபடுத்துவாருங்க. கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் நிலத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிறார். யாரும் இந்த உலகத்துல சொல்ல முடியும்? யாரும் இந்த உலகத்துல நமக்கு சொல்ல முடியும்? நான் உனக்கு சமாதானம் தருவேன், உன் கண்ணீரை துடைப்பேன். நீ வியாதி படுகையில் இருக்கும்போது இது மறித்து போற நிலமா இருக்குமே, எப்படி சொல்லுகிற இந்த உலகம்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரித்து உங்களுக்கு சுகத்தை தருகிறவர். அதுதான் நாம சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார். எப்படி எனக்கு நிலைமையில் இருக்கீங்க? கண்ணீரோடு இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? என் ஆண்டவர் இயேசு உங்களை விசாரிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை சொல்கிறார். உங்க துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். உடைய வேதிகளை மாற்ற வந்திருக்கிறார். தீராத வேதியா, அது டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனா நாங்கள் அறிவிக்கின்ற இயேசுவை நீங்க நம்பி பாருங்க, சுகத்தை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தருவார். கடன் பிரச்சனையா? என் ஆண்டவர் இயேசு மாற்றுவார். வேதின் கட்டுகளா? என் ஆண்டவர் உடைப்பார். எல்லா பில்லிசுடைய கட்டுகள் அகப்பட்டிருக்கீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை உடைக்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசுவை தான் சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனை வாழ வைக்கிறவர். ஒருவரும் கண்ணீரோடு இருப்பதனுடைய சித்தம் கிடையாதுங்க. என் ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைக்கிறவர். உங்களுக்கு யார் நான் செபிக்கிறேன் வாங்க. என் ஆண்டவர் இயேசு எல்லா சிறையை மாற்றுவார். பிள்ளைங்க கீழ்ப்படையிலையா? கணவர்கள் குடித்து கொண்டிருக்கிறாங்களா? எங்களை வாழ வைத்தவங்க கணவரை வாழ வைப்பார். குடிப்பழக்கத்தை விடுவிப்பார். எங்களை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். வருவார். நீங்க ஜெபிப்பதற்கு வருவானார். வாங்க, ஊழியர் இருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிப்ப ஆயத்தமா